Hi friends, welcome back to Mama Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ஃப்ளோர் பில்டிங்கை தான் நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்திருப்பீங்க. பார்க்காத யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ஃபுல் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு புரியும். நீ சொல்ற போது உன் கார்ட்ல வந்து மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரோட வீடியோ லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். செகண்ட் ஃப்ளோர்ல அப்படி என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பிரம்மாண்டத்தை காட்ட போறதுதான் அந்த செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் பிளஸ் தேர்ட் ஃப்ளோர். ஓகேவா, வாங்க போலாம். ஓகே, நாம இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏறி வந்தோம் அப்படின்னா, கீழ இருந்து இப்படி ஏறி வந்தோமா, அதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். நீங்க பார்த்தாலே தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படி படிக்கிட்டு ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி வந்து இப்படி ஏறுறோம். ஓகே, என்னப்பா இப்படி திணற? நீ எத்தனை வாட்டி ஏறி இறங்குன? நீ எத்தனை வாட்டி ஏறி இறங்குறேன்றியா? சேம் டிட்டோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இடம் தான் இங்கேயுமே. இந்த மாதிரி இங்கேயும் வந்து பூச்செடிகள், அழகு செடிகள் வைக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டை வேணான்ட்ட, அதுக்கு பதிலாக தான் இந்த ஓட்டையை தான் அங்க வைக்க சொன்னதுக்கு அந்த ஓட்டையை தூக்கின்னு வந்து இங்க வச்சுட்டு அழகா. இனியாவும் வந்து பில்டிங்ல வந்து சுத்தி வெயில் வர்றதுக்கு இடம், வெளிச்சம் வர்றதுக்கு, சோ அதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கிறது. இங்க கிளாஸ் வந்துரும், கிரில் போட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வந்துரும். ஓகே, செகண்ட் ஃப்ளோரோட லேண்டிங் ஏரியா காட்டு. லேண்டிங் ஏரியா இரு நான் கீழே வந்துருவோம் போல. இந்த செகண்ட் ஃப்ளோரோட லேண்டிங் ஏரியா இது. நேரா இங்க வந்து ஸ்ட்ரைட்டா இங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அது ஒரு பெட்ரூம்க்கு. இந்த சைடு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து பார்க்கோலா போற ஏரியா. அது பால்கனி, அது அப்புறம் பாப்போம். இந்த பெட்ரூம் பாருங்க, இது பால்கனியே இல்லையா? பெட்ரூம் இது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கிட்டத்தட்ட 16 வரும். அது மாதிரி பெரிய பெட்ரூம் ஒண்ணு, பெரிய மாஸ்டர் பெட்ரூம். எனக்கு என்ன ஐடியா அப்படின்னா, இந்த பெரிய பெட்ரூம் வந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி பக்காவா பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. இதுக்கு தான் நானும் மௌலியே அடிச்சுக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இது எனக்கு தான் அப்படின்றேன். அவன் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்றான். அவனுக்கு நம்ம கீழே இருக்கிற ரூமை கொடுத்துக்கலாம் அப்படின்னா கேட்க மாட்டான். பட் நான் நேற்று ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டேன், முடியவே முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகி வந்தா இந்த ரூமை விட்டுட்டு நான் இப்படி படிக்கலாம் தூக்கின்னு கீழே போயிடுவேன்டா அப்படின்ட்டேன் நான். அவர் சரியான பயந்தான் பேடி. ஆமா, அவன் இங்க இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னா கேட்க இந்த இடம் காட்டு, இந்த இடம் காட்டு. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்க மேக்கப் போடுறதுக்கு. நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒரு ஃபுல் கிளாஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது ஃபுல் கிளாஸ் வச்சு பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் மேக்கப் போடுறது. அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம்னா வேற, மேக்கப் ரூம்னா வேற. வா, இது என்னது நீ அங்க வச்சிருக்கிறது மேக்கப் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம், அது ட்ரெஸ்ஸிங் கம் மேக்கப். மேக்கப்லாம் அவங்க ரூம்ல வெறும் ட்ரெஸ்ஸிங், காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே அங்க ரேரா எடுக்கிற பொருள்லாம் அங்க இருக்கும். சரி, ஓகே. டெய்லி யூஸ்ல நம்ம வார்ட்ரோப்ல வந்துரும். இங்க வந்து இது மேக்கப் ரூம், வார்ட்ரோப் வந்து இங்க வந்துரும். இந்த பக்கம் வார்ட்ரோப் வந்துரும். சொல்ல முடியாது, மேக்கப் ஏரியா. அவ்வளவுதான் மேக்கப் ஏரியா. இது ஒரு கிளாஸ் ஃபுல் பெரிய மிரர் வாங்கி, பெரிய மிரர், ஃபுல் லென்த் மிரர். அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வார்ட்ரோப் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு சிட்டிங்க்கு ஒரு சேர். இங்க வந்து இந்த பக்கம் வார்ட்ரோப் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலா இங்க வந்து வார்ட்ரோப் வரும். இந்த பக்கம் வார்ட்ரோப் வரும், இந்த பக்கம் கட்டல் இங்க வரும். நீ பெட்டி பாக்குற இடத்துல தான் கட்டல் வரும். இந்த இடத்துலதான் காட் இங்கதான் வரும். இந்த சைடு இல்ல, காட் இந்த பக்கம் தான் வரும். ஏன்னா இந்த பக்கம் இது வருது, இந்த பக்கம் வார்ட்ரோப் வருது. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் யூட்டிலைஸ் பண்ண முடியாது இங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம எந்த பக்கம் தலையை வச்சு பாத்துக்கிறதுன்னு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, இதுல இருக்கிறது இதுதான் வந்து பெரிய பாத்ரூமே. இது வந்து பெரிய பாத்ரூம். இதுல தாராளமா நம்ம எல்லாம் என்ன வேணா வச்சுக்கலாம். பெரிய பாத்ரூம் இது. கிட்டத்தட்ட இங்க ஒரு இது வரும்ல, 10க்கு 8 வரும். இங்க வந்து இது வச்சுக்கலாம், பாத்டப் இங்க வரும். ஆமா, இங்க ஒரு பாத்டப் கம்பல்சரி வரும். இங்க பாத்டப் வந்துரும். என்ன வேணா வச்சுக்கலாம். நீ நின்னு குளிக்கலாம், படுத்துன்னு குளிக்கலாம், உட்காந்துன்னு குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்து சின்ன ஒரு வாக்கிங் ஸ்பேஸ். இது இந்த இடத்துல கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணா அழகா இருக்கும். இந்த சைடு வந்து கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த கேப் நமக்கு தெரியுது பாத்தீங்களா, இந்த கேப்ல ஏதாவது டெக்கரேஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். இது நமக்கு வந்து வெளியே அவுட்டோர் யூனிட், வெளியில போறது, வெளியில வர்றது. இப்படி வெளில வந்துட்டு இப்படி ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா பக்கோலா. நான் மேல ஏறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதை மேல என்ன டிசைன் பண்ணிருக்கிறதுன்னு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு பக்கோலா மாதிரி பண்ணிருக்கோம். இந்த ஏரியால இப்படி வந்துட்டு ஒரு ஊஞ்சல் இங்க தெரியுதுப்பா, லேக் வியூ செமையா தெரியும். இங்க
அப்படியே சில் காத்தடிக்கும் தெரியுமா. இப்ப என்னதான் வெயில் அடிச்சாலும் நம்ம என்னதான் வெயில் அடிச்சாலும் இங்க நின்னோம் அப்படின்னா சில் பிரீஸ் வரும். ஏன்னா தண்ணில இருந்து டைரக்டா மேல அடிக்கிறது. சில் பிரீஸ் இருக்குப்பா. பாத்து இங்க ஒரு ஊஞ்சல் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து வேற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா பிரம்மாண்டமா இருக்கும். செகண்ட் ஃப்ளோர் தான் பிரம்மாண்டமே. பிரம்மாண்டமா இருக்குதோ இல்லையோ இந்த ஏரியா பிரம்மாண்டமா வச்சிருக்கோம். இந்த ஏரியா பிளஸ் அதுக்கும் மேல 3rd ஃப்ளோர்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் கார்டன். நம்ம ஸ்டார் ஹோட்டல்லாம் எப்படி ரூஃப் டாப் கார்டன் சொல்லிட்டு ஹோட்டல் இருக்கும். அது மேல போனீங்கன்னா அப்படியே செடி சில்லுன்னு காத்து அது இதுன்னு போட்டு டேபிள் எல்லாம் போட்டு சாப்பிடலாம்ல. அந்த மாதிரி மேல செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது இப்போதைக்கு இங்க வந்து நாங்க ஊஞ்சல் ஆடினுக்கிறதுக்கு இங்க ஒரு ஊஞ்சல் போட்டோம் அப்படின்னா அந்த ஊஞ்சல்ல சும்மா இப்படி வேடி பாத்தீங்கன்னா இப்படி 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 கீழே விழ வேண்டியதுதான். இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நீ வா அங்கேயே எட்டி பாத்துன்னு இருக்கே. கமான். ஓகேவா. இந்த இடத்துல தான் இங்க எல்லாமே ஸ்பாட் லைட் வந்துரும். இங்க இந்த லைட்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் அந்த ஏரியால ஸ்பாட் லைட் வரும். இந்த ஏரியா வந்து இந்த பக்கம் வந்து காட்டுப்பா. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாவே ஓபன்ல தான் இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ள அவ்வளவா வராது. அதனால கொஞ்சம் வெளியில வரைக்கும் இப்படி இழுத்துருவோம். நம்ம இழுத்து என்னமோ பெண்டு கொடுத்து என்னமோ பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடம் லெஃப்ட் சைடு திரும்பினா இத காட்டு. ஓ இதெல்லாமா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி போட்டு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு இங்க ஒரு லைட்டு, அங்க ஒரு லைட்டு, அங்க ஒரு லைட்டு, அங்க ஒரு லைட்டுன்னு சுத்தி லைட் அப்படியே இந்த ரூஃப் டாப் கார்டனை அழகுபடுத்துறதுக்காக ஒரு 5 லைட்டு. இந்த கார்னர் இந்த அந்த பில்லர்ன்ட்டு 5 லைட்டு. நைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் ஏரியா டாப் மட்டுமே பெரிய ரூஃப் டாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து இப்ப வெளியில வந்து ரைட்ல ஃபுல்லா பாத்துட்டோமா. அடுத்தது லெஃப்ட் சைடு பார்க்க போறோம். வா. இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குண்டுன்னு சொன்னாங்க. இப்படி பாருங்களேன். இது என்னப்பா பண்ணிருக்கான். இது எடுத்துருவான்ல. இது ஓபன்ல தான் இருக்கும். எடுத்துட்டாங்கன்னா எதுக்கு இதுன்ற நல்லா இதுதான்ப்பா நல்லா இருந்தது. முதல்ல பேன் இருந்தது நல்லா இல்ல. இது நல்லா தான் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த உனக்கு வேணும்னா அடக்கி சொல்லிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வேணும்னா காங்கிரீட் போட்டு விடுறான் அந்த இடத்துல அப்படின்னா இதே மாதிரி ஸ்லோப் மாதிரி போட்டு விட்டுருவோம். மயிலாம் கத்துதுப்பா. கழுகு போகுது நார. இது மயில் கத்தாத பீகாக். ஓகே. நம்ம ஏரியால பீகாக் இருக்குப்பா. ஏன் இருக்கு. அது இருக்கும். சரி ஏறு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3rd ஃப்ளோர். இது வந்து பேபி மாக்காகவே இது வந்து ஸ்டெப் போட சொன்னேன். ஆக்சுவலி இதுதான் வாங்கி போடலாம் அப்படின்னு. ஸ்டீல் லேடர் தான். ஆனா அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. நான் ஏற மாட்டேன். ஏறவே ஏறாதுங்க. நம்மளையும் வந்து எல்லாத்துக்கும் என்ன மட்டும் ஏற விடுங்க. ஆமாப்பா 40 அடிப்பா மேல. நீ நின்று இருக்கிறது 40 அடிக்கு மேலதான் நிக்கிற. நம்ம ஏரியா ஃபுல்லா சுத்தி வர வீடு தான். ஜம்மு இந்த பர்கோலா தான் ஸ்கொயரா போட்டிருக்குங்களா. ஆமா அத பாருங்க மெயின் ரோடு. இங்க இருந்து பார்த்தா மெயின் ரோடு தான். ஆக்சுவலி இந்த வீடை தாண்டி அந்த சைட்ல ஒரு பஞ்சாயத்து ரோடு இருக்குது. அந்த ரோடு வந்ததுன்னா காட்டுல ஃப்ரண்ட் ஒரு காடுக்கு அடுத்தது நம்ம வீடு. இந்த மரத்தெல்லாம் தூக்குனாங்கன்னா அந்த மெயின் ரோட்ல இருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியும். ஆமா ஹைட்டு. இந்த ஏரியாலே வந்து இப்போதைக்கு நிறைய ஃபுல்லா வீடு ஆயிடுச்சு. இன்னும் நிறைய வீடு ஆகணும். இந்த சைட்ல எப்பயுமே தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்கோலா ஏரியா. இதுதான் வந்து ஆக்சுவலி ரூஃப் டாப் கார்டனா ரெடி பண்ணலாம். இந்த ஏரியாவை தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆமா பெரிய இடமா தான் மேல 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயே கிடைக்கும். உனக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். இது ஃபுல்லாவே கிடைக்கும். ஆமா பெரிய இடமா தான் இருக்கு பார்த்தா. அதுக்கு தான் அந்த லாஸ்ட் வரைக்குமே உனக்கு இடம் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் இது ரூஃப் டாப் கார்டனா தான் ரெடி பண்ணனும்னு. அதுக்கு தான் சொன்னேன் நான் உங்ககிட்ட. அப்ப ரெடி பண்ணனும்னா அப்ப இங்கேயும் G+2 கொடுக்க 3 கொடுக்க வேண்டியது தானே. கொடுக்க முடியாது. வேலைக்கு ஆகாதுன்னுட்டான். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் நம்ம ரூஃப் போடல. இது ரூஃப் ஒர்க் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ரூஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம ஏறிடலாம். இப்ப இங்க இருந்து இப்ப நான் லேண்டிங்ல நிக்கிறேன்னா இங்க இருந்து டேர்ன் ஆகி இப்படி ஸ்டெப் மேல ஏறிடும்.
3 அடி கட்டடம் வந்துருச்சுல, இது மேலே ஏறி இப்படியே மேலே போகிற மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு வீடு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருப்பா, இதுக்கப்புறம் நான் திரும்ப முடியாது. சொல்லுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா இருந்தால் அப்படி தெளிச்சு விடுங்க கமெண்ட்டில். ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், நாங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, இதை கூட இப்படி பண்ணலாம், அதை கூட அப்படி பண்ணலான்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு வேறு ஏதாவது அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கில் தான் நம்ம மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த பெரிய அப்டேட் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று. நாங்களே வந்து எங்கள் லைஃப்பில் வந்து அது வெப்பமா வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்களும் ஆசைப்பட்டிருக்கோம், ஆனால் நினைச்சது கிடையாது. இப்போ அதை நினைச்சிட்டோம், அது உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் நிறைய பாடுபடுறோம். விஷயம் வந்து நம்ம நினைக்கிறத தாண்டியும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவங்களும் வந்து கருணை காட்டணும், நினைக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு குடுப்பனை வேணும். எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ மகேஷ், அதான் உனக்கு ஹாப்பியா? ஹாப்பி. நீ வந்து இதுக்கும் ஆடின்னு இருக்க, நீனு ஹாப்பி ஆயிடுவேன். என்னெல்லாம் வந்து இந்த வீட்டுல எங்க இருக்கிறேன் அப்படின்னு தேடணும். இங்கதான் இருப்ப. நைட்ல இங்க இருப்பேன், ஈவினிங்ல இங்க இருப்பேன். பகல்ல மதியானத்துல இந்த பர்கோலா கீழே ஊஞ்சல் ஆடின்னு இருப்பேன். நீ குழந்தையா? குழந்தையாப்பா நீ? எஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி சில்லுன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எங்க போய் நீ உட்கார்ந்துருக்க தெரியுமா? நீ அந்த எட்ஜ்ல போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. எட்ஜ் அங்க போனா எட்ஜ், நான் கொஞ்சம் முன்னாடியே சேஃப்டியா உட்கார்ந்துக்கிறேன். சரி போலாம், டைம் ஆகுதா? போலாமா? போலாம். ஓவரா வெயில் அடிக்குது. ஆமா, தண்ணி தாக அடிக்குது. வந்த கொண்டு வந்து தண்ணி எல்லாம் குடிச்சு தீத்தாச்சு. செகண்ட் ஃப்ளோர் காங்கிரீட் வரும், ரூஃப், அதுக்கப்புறம் ரூஃப் காங்கிரீட் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. 1 by 1 உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம், பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், அதையும் எங்களால் முடியும் அப்படின்னா அதையும் நாங்கள் பண்ணுறோம். பட் பட்ஜெட் கம்மியாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ஜாஸ்தி போகிற மாதிரிலாம் சொல்லாதீங்க, எல்லாம் அவ்வளோ அமௌண்ட்லாம் இல்லை என்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.